அனைவருக்கும் வணக்கம். கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் இவைதான் தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள். அந்த வகையில் கடகராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது 4வது ராசியாகும். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம். இவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிலா தேய்ந்து வளர்வது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மாறுவதில்லை. அது போலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மை உடையவர்கள், மகிழ்ச்சியாக இருக்க முற்படக்கூடியவர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள். பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகளை கொண்டவர்கள். அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும். புகழை தேடி செல்ல மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களை தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள். அது மட்டுமில்லாமல் புகழ் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். தோல்வி மனப்பான்மைக்கு அருகில் இருப்பார்கள். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளை செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும். இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவர்களுடைய மென்மையான மனதை காயப்படுத்தும். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாக்கி விடுவார்கள். ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு. அது இவருடைய ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும். 2 வகை கடகராசிக்காரர்கள் உண்டு. முதலாமவர் அழகான வட்ட முகம், மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள். 2ஆமவர் பெரிய தலைப்பகுதியும் துருத்திய கண்ணும் மேல் நோக்கிய புருவமும் உடையவர்கள். ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கின்றி இருக்கும். பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கட்டு கொண்டவர்கள். உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும், உணர வைக்கும். புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள். கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள். இவர்கள் தேச பக்தர்கள். பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். கடகராசிக்காரர்களிடம் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார்கள். தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மாட்டார்கள். மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவார்கள். தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள். அதை கருத்துடன் பாதுகாக்கக்கூடியவர்கள். தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள். வேறு திசைகளில் வழிகள் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடையக்கூடியவர்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன்வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள். முதலில் தான் சென்று உதவி செய்ய தயங்குவார்கள். தன் செயல்களை நன்கு யோசித்துதான் செய்வார்கள். இந்த கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தன் முன் உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுதான் செயலில் இறங்குவார்கள். தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர்கள். தன் வீட்டில் தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள். எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பானதாக இருப்பதாக உணர மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள். கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பார்கள். பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும்
என்றும் நம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். புதியவனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும். உற்சாகம் இவரை மேம்படுத்தும். கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார சிரிவு, நெருங்கியவரின் இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைக்கக்கூடியவர்கள். இந்த கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தன் உடல் சுகமற்று இருக்கும் போது மற்ற தம்மை பார்த்து பரிதாபமோ பஞ்சாதாபமோ படுவதை கண்டு சகிக்க மாட்டார்கள். இவர்களுடைய மார்பு, முழங்கால், சிறுநீரகம், ஜீரண உறுப்பு, பித்தப்பை, குடல், மார்பு, முழங்கால், சிறுநீரகம் மற்றும் குடல் தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான தோல்வி மனப்பான்கு கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார்கள். தோட்டம் அமைப்பதில் விருப்பம் உள்ளவர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் வங்கியில் பணம் சேமிப்பதை விரும்பக்கூடியவர்கள். குறைவாக சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவர்கள். கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பண விவகாரத்தை இதுவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது. இவர்கள் சிக்கன பேர்வழிகளை தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல. தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர்கள். உலகில் பசி, பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணக்கூடியவர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உணவை வீணாக்குவது இவருக்கு பிடிக்காத விஷயமாகும். இது ஒரு குற்றம் என்று வாதிடுவார்கள். இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள். தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலை பெற்றவராக இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு எழும் சர்ச்சைகளுக்கு தவிர்க்கும் மனதிடம் இவரிடம் தீர்வு உண்டு. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட கடகராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் கடகராசியை சேர்ந்த பெண்கள் மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பளீரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்துடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மாறி வரும் குணம் கொண்டவர்கள். நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி. கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பணிவுடனும் சுகாதாரத்துடனும் இருக்கும் குணம் உள்ளவர்கள். செலவு செய்யும் எண்ணம் இருந்தாலும் சிறிதளவாவது சேமித்து வைக்கும் எண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயலக்கூடியவர்கள். பணம் குறித்து பேச பிடிக்கும். அதிக செலவு செய்து பரிசு தந்தார் இவ்வளவு விலை உயர்ந்த பரிசு அவசியம் இல்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளியிடுவார்கள். இவர்கள் நில ஒளியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவார்கள். முழு நிலா ஒளி அவருடைய ஆள் மனதில் இருக்கும். திறமைகளை வெளிக்கொண்டு வரும். காதல் கொண்டும் போது 2 முறைகளை கையாள்வார்கள். ஒன்று, கூச்ச சுபாவமும் எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுபவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, சற்று பிடிவாதமானதாகும். ஏதாவது ஒரு முறையில் தன் காதலரின் அருகாமையை பெறுவது நல்ல உண்மை காதலுக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவர் அல்ல. இதில் நல்ல செய்தி என்னவெனில், இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு. கடகம் தாய் ஸ்தானத்தை ஆளும் ராசி. தன் குழந்தைக்கு மிதமிஞ்சிய பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்கள். அதுவே குழந்தைகள் நலனுக்கு எதிராகவும் போகலாம். தன் குழந்தைகளுக்கு ஏற்ற மணமகள் கிடைக்கவில்லை என்று கூறி அவர்களுடைய திருமணத்தை தள்ளி போடுவார்கள். தன் கணவன், குழந்தைகள், தன் பொருட்கள் மேல் கூடுதல் பற்று கொண்டவர்கள். ஆனால் வெறித்தனம் இல்லாதவர்கள். நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தாய் அதே அன்புடன் உமக்காக காத்திருப்பார்கள்.